சரி, வணக்கம். அ இந்த சாட் ஜிபிடி வந்த ஆடியோ பிறகு மியூட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசுங்க. சரி, விளங்குதா முகிலன் பேசுறது? கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப அ இந்த ஏஐ வரவுக்கு பிறகு, குறிப்பா இந்த சாட் ஜிபிடி வந்த பிறகு எல்லோருமே இப்பொழுது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அத பற்றி பேச தொடங்கி இருக்கின்றார்கள். சாட் ஜிபிடி வெளியான பிறகு இதற்கு மேலும் ஏஐ அடிப்படையிலான இந்த பெருமொழி மாதிரியை நம்ம வைத்துக் கொண்டிருந்தா சரி வராதுன்னு சொல்லித்தான் மிக விரைவான ஒரு வளர்ச்சி. என்னை பொறுத்தவரையில இந்த பெருமொழி மாதிரியின் அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹியூமன் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இயற்கை மொழியை ஒரு கம்யூனிகேஷன் பேட்டர்ன் என்ற அடிப்படையிலே வந்துட்டு வெளிப்படுத்துகின்ற ஒரு தளமாக அது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ப்ரிடிக்ஷன் ஒன்று பேசும் பொழுது அடுத்தது என்ன வரும், அதன் பிறகு என்ன வரும்னு சொல்லிட்டு அந்த மேசிவ் டேட்டா செட் அளவுக்கு அதிகமான தரவுகளை உள்ளிட்டு அதன் வாயிலாக நீங்க கேட்கலாம். இப்ப இதுக்கு முன்னுக்கு தான் கூகுள் இருந்தது. ஆனா கூகுளுக்கு இல்லாத அந்த ஏஐ இன்புட் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வாயிலாக சாட் ஜிபிடி, கிளவுட், டீப்சீக் போன்றவற்றில நம்ம பார்க்கின்றோம். இது அது ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷனா நம்ம இதுல பார்த்தோம்னா, நமக்கு கிரியேட்டிவ் ஆக்க சிந்தனை, ஆய்வு சிந்தனை அந்த அடிப்படையில ஒரு கோட் ஜெனரேட் பண்றதுக்கு கோடிங்க, ஒரு கன்வர்சேஷன் ஏஐ செயற்கை நுண்ணறிவு மூலமாக பேச்சு, கன்வர்சேஷனல், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி அந்த டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன், அப்புறம் பெரிய பெரிய நீண்ட நெடிய தொடர்களை வந்துட்டு சமரைஸ் பண்றது, அப்புறம் கேள்வி பதில் ரிட்ரீவல், மொழியாக்கம், மொழிபெயர்ப்பு மொழியாக்கம், டெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதற்கெல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த இத்தகைய ஒரு சிஸ்டத்தை நம்ம செய்வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேப் ஹியூமன் நேச்சுரல் லாங்குவேஜுக்கும் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ்க்கும் அப்ப ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துறதுனால மேன் அண்ட் மெஷின் சொல்லப்படுகின்ற அந்த கன்வர்சேஷனல் அது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடைபெறுகின்றது. அதுதான் இந்த பெருமொழியின் அடிப்படை நோக்கம் என்று நான் நினைக்கின்றேன். சரி, நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதை பற்றியான ஒரு சிறந்த ஒரு அடிப்படை நோக்கம் வந்து விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது நம்ம உமா அவர்களிடம் செல்வோம். பெருமொழி மாதிரிக்கும் விதிமுறையில் அமைகிற கணினி மொழிகளுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்று கொஞ்சம் எளிமையான முறையில் நீங்கள் விளக்க முடியுமா? வணக்கம். இணைப்பில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாங்க சார். ஏற்கனவே இளந்தமிழ நான் யோசித்த மாதிரி இந்த பெருமொழி மாதிரியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றது பார்த்துட்டோம். இந்த கணினி மொழியல் விதிமுறை அடிப்படையிலான கணினி மொழியியல், இந்த செயற்கை நுண்ணறிவு அதனுடைய ஒரு பிரிவு தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இயற்கை மொழி ஆய்வு அப்படின்றது. இந்த இயற்கை மொழி ஆய்வுன்றது வந்து ஒரு பயன்பாடு சார்ந்த ஒரு பிரிவு. இதுக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து கணினி மொழியியல். அதுதான் வந்து அதற்கு அடிப்படையா அமைகின்ற ஒரு அறிவியல் ஆய்வு. இந்த கணினி மொழியியல்ன்றது வந்து எப்படி வந்து நம்மளுடைய மனித மூளை மொழியில் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குது, எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மொழியியல் கோட்பாடுகளாகவும் பல்வேறு அறிவியல் அடிப்படையிலான ஆய்வுகளும் முன்னெடுக்கிறது. இந்த கணினி மொழியியல்ன்றது வந்து நம்ம புரிந்து கொள்ற நம்மள மாதிரி நம்மளுடைய மனித மூளை இயற்கை மொழியை எப்படி புரிஞ்சுக்குதோ அதே மாதிரி ஒரு கணினிக்கு இந்த மனித மொழிகளை, இயற்கை மொழிகளை எவ்வாறு புரிந்து கொள்ள வைப்பது அப்படின்றத பத்தி விதிமுறைகளாக ஒரு ஒவ்வொரு வெளிப்படையான தெளிவான விதிமுறைகளின் அடிப்படையில் மனித மொழியை கணினிக்கு புரிந்து கொள்ள வைப்பதுதான் இந்த கணினி மொழியியல். ஏறக்குறைய பெருமொழி மாதிரிக்கும் கணினி மொழிகளுக்குமான நோக்கம் இரண்டும் ஒன்றுதான். இந்த வேறுபாடு எங்க இருக்குன்றதுதான் ரொம்ப முக்கியமான அடிப்படை. இந்த கணினி மொழிகள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவான விதிமுறைகளோட அடிப்படையில நம்ம முன்வைக்கிறோம், கோட்பாடுகளை முன்வைக்கிறோம். எப்படி மனித மூளை மொழியை ஒரு புரிந்து அதை செயல்படுத்துறோமோ அதே மாதிரி கணினிக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக மொழிக்கான விதிமுறைகளை கற்பித்து
நாம் புரிந்து கொள்கின்ற மாதிரியே கணினியை மொழியை புரிந்து கொள்ள வைக்கிறோம். எப்படி நம்ம வந்து இப்ப பைத்தான், சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி செயற்கை மொழிகளை மட்டும் கொடுக்காம நம்மளுடைய இயற்கை மொழி, அது தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும், இது போன்ற இயற்கை மொழி மூலமாகவே நமது கணினியோட உரையாடுவது, இது போன்ற பல்வேறு பயன்பாடுகளை இது பண்றதுதான் வந்து கணினி மொழியியல். வேறுபாடு எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இது எல்லாமே விதிமுறை சார்ந்ததா இருக்கு. இந்த பெருமொழி மாதிரின்றது எல்லாமே வந்து நிகழ்தகவு மூலமா நடக்குது. இந்த இடத்துலதான் ரெண்டுத்துக்குமான வேறுபாடு, ரொம்ப நுட்பமான வேறுபாடு இருக்கு. ஓ, சரி சரி, சிறப்பான. இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த பெருமொழி மாதிரி வந்து கணினி மொழிக்கும் அது பெருமொழி மாதிரிக்கும் உள்ள வேறுபாடு வந்து ஏதாச்சும் ஒரு 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 உதாரணம் போல நீங்க சொல்ல முடியுமா? இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி வேலை செய்யுதுன்றது. கண்டிப்பா சொல்லலாம். இப்ப உதாரணமாங்களே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக வந்து ரூல் பேஸ்டு சிஸ்டம் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். உதாரணமா ஒரு வந்து ஒரு சொற்பிழை திருத்தி உருவாக்கணும்னு. இப்ப தமிழ் வந்து ஒரு மார்பலாஜிக்கலி ரிச் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதாவது உருபநில ரொம்ப சிக்கலான ஒரு மொழி. தமிழுக்கு வந்து ஒரு சொற்பிழை திருத்தியை உருவாக்கணும் அப்படின்றது வந்து மிகவும் சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப தமிழில் இருக்கக்கூடிய வேர்ச்சொ என்ன, விகுதிகள் என்ன, எந்த விகுதிகள் எந்த விகுதிகள் வரக்கூடியன்ற கனெக்ஷன் ஸ்டேபிளா இல்ல. ஒரு விகுதி எல்லாத்தையுமே கல் அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல பசுக்கள் அப்படின்ற ஒரு அப்படியா இத விட்டு விட்டு வர மாதிரி. உமா, நீங்க என்ன செய்யலாமா, வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆடியோல மட்டும் பேசலாமா? சரியா? ஓகே ஓகே, இப்ப சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. கேக்குதுங்களா? சரியா இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதிமுறைகளை எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு செயலை நம்ம செய்ய வைக்கிறது. ஒரு இந்த சொல் வந்து இப்ப நம்ம ஒரு உள்ளீடு கொடுக்கிறோம், அவன் நன்றாக படித்தான் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கொடுக்கும்போது இதில் உள்ள ஒவ்வொரு சொற்களும் சரிதானா அப்படின்றத வந்து எப்படி வந்து ஒரு ஆசிரியர் திருத்துறாரோ அந்த மாதிரி ஒரு கணினியே நம்ம திருத்த வைக்கிறது, சொற்பிழை திருத்தி உருவாக்குறது அப்படின்றது வந்து நாங்க விதிமுறைகளின் அடிப்படையில ஆல்மோஸ்ட் ஒரு 95% நல்ல வேலை செய்யற ஒரு இதுவை உருவாக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு சில இடங்கள்ல ரொம்ப சிக்கலா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து சொற்களை நம்ம ஆய்வு செஞ்ச மாதிரி தமிழுக்கான ஆய்வு வந்து இன்னும் தொடக்க நிலையில தான் இருக்கு. அதுவும் குறிப்பா கணினி மொழியியல் ஆய்வுகள்லாம் வந்து மிக மிக தொடக்க நிலையில தான் இருக்கு. இப்ப தொடர் நிலையிலையோ இல்ல பொருண்மையியல் அடிப்படையிலான சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், பிராக்மெட்டிக்ஸ் இது போன்ற ஆய்வுகள்லாம் வந்து ரொம்ப குறைவா, இன்னும் சொல்ல போனா இன்னும் அமைக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த தேவையை எப்படி நம்ம பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போதுதான் இந்த பெருமொழி மாதிரியினுடைய இந்த பலம், அதனுடைய சூழல் சார்ந்த அறிவை வந்து நாம இதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, பூவில் மனம் வீசியது. இந்த மனம் அப்படின்றது வந்து தமிழ்ல 2 நரம் போட்டும் சரியான சொற்களா இருக்கு. இப்ப பூவில் மனம் வீசியது அப்படின்ற இடத்துல சொற்பிழை திருத்தி என்ன பண்ணுனாக்கா, எந்த நகரம் போட்டிருந்தாலும் அது சரியான சொல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கிப் பண்ணி போயிடும். ஆனால் பூவில் மனம் வீசியது ரன்னகரம் தவறா எழுதியிருக்கும் போது அதை வந்து நாம வந்து சரி பண்ண, இந்த இடத்துல இந்த மனம்ன்ற சொல் ஒரு சொல்லா இருந்தாலும் இந்த சூழல்ல இந்த சொல் வந்து தவறா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ரன்னகரம் வரக்கூடாது, தன்னகரம் தான் வரணும் அப்படின்னு ஒரு அறிவை நாம கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம LLM-ஓட பயன்பாட்டுக்கு போகும். அப்ப எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நம்மளோட ஆய்வுகள் குறைவா இருக்கோ இல்ல நேரம் போதாமை இது போன்ற காரணங்கள் எல்லாம் அந்த கணினி மொழியில இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்கள்.
இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னும் போது இப்ப இருக்கக்கூடிய இந்த பெருமொழி மாதிரிகளை வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளோட நோக்கத்தை கொஞ்சம் விரைவா அடைய முடியும். சரி சரி, அருமை. நீங்க வந்து நம்மளுடைய தற்போதைய சூழல்ல வந்து தமிழுக்கு வந்து ஏன் தேவைன்ற மாதிரியும் நீங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெளிவா தெரிவிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரி, நம்ம அபிராமி அவர்களிடம் செல்லுவோம். அடுத்தது வந்து இப்போதைய பெருமொழி மாதிரிகள் வந்து தமிழுக்கு வந்து முழுமையாக செயல்படுகின்றனவா? ஏற்கனவே அவங்க உமா சொல்லியிருந்தாங்க முதல்ல, அவ்வளவு முழுமையா இல்லைன்னு. இதை பற்றி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. இப்ப எப்படி இந்த சூழல்ல வந்து எப்படி இருக்கின்றது இந்த பெருமொழி மாதிரிகள்னு? சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுதுமா, தெரியுது. ஓகே சார். இப்போ மெயினா இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல் உருவாக்கிட்டாங்க. இந்த லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்றதுக்காக வேண்டி ChatGPT மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கிட்டாங்க. பட் இங்க என்ன ஒரு டிஃபரன்ஸ் வருதுன்னா, இன்னும் இங்கிலீஷுக்கு எவ்வளவு அக்யூரேட்டான ஆன்சர்ஸும் விஷயங்களையும் அது செய்தோ அந்த அளவுக்கு இந்த தமிழுக்கு வந்து ஒரு LLM-ஆல பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. குயிக்கா நான் ஒரு 5 ரீசன்ஸ் சொல்றேன். ஒன்னு, குவான்டிட்டி ஆஃப் த ட்ரைனிங் டேட்டா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா அவங்க கொடுத்தது. அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கிற டேட்டால கிட்டத்தட்ட 47.6% ஆஃப் த டேட்டா இஸ் ஃபார் இங்கிலீஷ். இங்கிலீஷ் டேட்டா தான் 46% இருக்கு. இப்போ நம்மளோட ஏஷியன் லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா 3.8% டேட்டா தான் ஏஷியன் லாங்குவேஜுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுல சம்வேர் தமிழ் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை தான் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா கம்மியா இருக்கிறதுனால தமிழோட மொத்த ஜெனரலைசேஷனை வந்து அதனால இந்த லாங்குவேஜ் மாடலால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியல. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அப்படியே அவங்க எடுத்த டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா வெரி நாய்ஸி. அதாவது நம்ம சோசியல் மீடியால இருந்தோ நிறைய வெப்சைட்ஸ்ல இருந்தோ எடுத்த டேட்டா பாத்தீங்கன்னா தமிழ் டேட்டாவே வந்து தப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சந்தி எடுத்துக்கோங்களேன். படித்து பாருல நம்ம எழுதும் போதே இன்னும் பாதி பேர் இப்ப நான் போட்டும் பாதி பேர் இப்ப நான் போடாமலும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணதுனால இப்ப மாடலால வந்து ஒரு ஜெனரலைசேஷனுக்கு வர முடியல. எது சரி எது தப்புன்றதுல அதால ஒரு முடிவை எடுக்க முடியாத சிச்சுவேஷன். 2. மூணாவது முக்கியமானது சார், ஒரு டோக்கனைசேஷன் ஒண்ணு நடக்கும். நீங்க ஒரு சென்டென்ஸை கொடுக்கும்போது அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை வந்து எப்படி பிரிக்குதுன்றது. இது வந்து பேசிக்கலா இங்கிலீஷுக்கு எப்படி ஒரு டோக்கனைசர் இருக்கோ அதன் அடிப்படையில தான் தமிழுக்கும் பிரிக்குது. இப்போ நான் இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பாடித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தைய பாடி தா இன்னுன்னு பிரிச்சிருக்கு 4 டோக்கனா. இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் யூனிட் கிடையாது. இப்ப நீங்க வந்து படித்தான படி பிளஸ் இத்தித்தான்னு பிரிச்சீங்கன்னா ரூட், இது சஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மீனிங்ஃபுல் யூனிட் இல்ல, இது ஒரு மார்ஃபம் இல்ல, இது எந்த சென்ஸ் பண்ணல. இது ஒரு முக்கியமான காரணம் தமிழுக்கு வந்து ஏன் என்னால LLM வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதுனால. 4வது காரணம் வந்து கோட் மிக்ஸ் தமிழ். நம்மளோட சோசியல் மீடியா, ட்விட்டர், இதுல இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் தங்கிலீஷ்ல தான் இன்னும் வந்து மக்கள் எழுதியிருக்காங்க. ஸோ தமிழ் ஒரு ஸ்கிரிப்ட்னு பார்க்கும்போது திடீர்னு இந்த லாங்குவேஜே அதனால பல கட்டத்துல வந்து இது எந்த லாங்குவேஜ்னு வந்து மாடலால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னொன்னு, நம்ம கிட்ட ஹை குவாலிட்டி அனோட்டேட்டட் டேட்டா செட்ஸ், ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கான டேட்டா செட்ஸ் தமிழுக்கு இன்னும் நம்ம கிட்ட ஓப்பன் சோர்ஸ்ல பெருசா இல்ல. இத வந்து யாரு பெரிய ஒரு லிங்குவிஸ்ட் சர்க்கிளோ ஒரு யூனிவர்சிட்டிஸோ தான் பண்ணணும். ஓப்பன் சோர்ஸா பண்ணாதான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் அதை எடுத்து ட்ரைனிங்க்கு வந்து அனுப்ப முடியும். அந்த மாதிரியான அவைலபிள் டேட்டா செட்ஸ் இல்ல. ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஏன் வந்து ஒரு இங்கிலீஷ்க்கு ஈக்குவலா இன்னும் தமிழுக்கு வந்து ஒரு LLM-ஆல பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றதுக்கு. சரி சரி, அருமை. குறிப்பா அந்த டோக்கனைசேஷன் வந்து நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றியான அனுபவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் அதிகமாக ஈடுபடுறவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் வந்து இதை காட்டியிருக்கீங்க. பார்க்குற பார்வையாளர்களுக்கு வந்து இதை பற்றி அதிகமாக இன்னும் அவங்க போயிட்டு தேடுனாங்கன்னா இந்த டோக்கனைசேஷன் என்ன, ஏன் வந்து தமிழுக்கு நமக்கு இந்த சிக்கல்கள் வருதுன்றது தெரியும். ரொம்ப நன்றி. சரி, நம்ம இளந்தமிழ் அவர்களிடம் செல்லுவோம். இப்போ தமிழுக்கு வந்து பெருமொழி மாதிரிகள் வந்து நன்றாக செயல்படுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. நிறைய
சரி, சற்று முன்பு அவங்க அபி சொன்னது, உமா சொன்னது அந்த அந்த அடிப்படையில தான். நன்றாக செயல்படுவதற்கு முதல்ல நமக்கு டேட்டா வேணும். தரவுகள் அதிகமாக வேணும். இப்ப தரவுகள் இருக்குது. அத வந்துட்டு இப்ப இருக்கிற மாடல்லயே நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம். ஃபைன் டியூன் இப்ப எல்லாமா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப ஜிபிடி இருக்கு, ஏபிஐஸ் எல்லாம் இதுக்கு கிடைக்குது, கிளவுட் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. இத எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுனாலே பெரும்பாலான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து இப்ப அபி சொன்னது போல அந்த பெருமொழி தரவுகள்ல வந்துட்டு மிக சின்ன விழுக்காட்டுல தான் தமிழுக்கான இது இருக்குது. அது அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த டேட்டா செட்ட எப்படி நம்ம define பண்றது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ரொம்ப இஃபெக்டிவான தமிழ் இதை வச்சு செய்யலாம். அப்புறம் இப்ப ஆர்ஐஜி நம்ம பேசுறோம். ஏன்னா இந்த எல்எல்எம் வந்துட்டு தமிழ் நாலேஜ் பேஸ்ல வந்துட்டு அது வர முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யலாம்னா இப்ப இருக்கிற இந்த மாடல்ஸே வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரு நல்ல தமிழ் பெர்ஃபார்மன்ஸ் வர ஒரு இதாவும் நம்மளால உருவாக்க முடியும். அப்புறம் இப்ப பொதுமக்கள் கேட்கலாம், இது வந்துட்டு இப்ப நான் சொன்னதெல்லாம் பெரும்பாலும் டெவலப்பர்ஸ் மேம்பாட்டாளர்கள் செய்ய வேண்டிய பணி, நுட்ப அடிப்படையில செய்ய வேண்டிய பணி. இப்ப இந்த தரவுகள் கொடுக்கின்றவர்கள் என்ன செய்யலாம்னா இப்ப இந்த பெரிய பெரிய கோப்பஸ் உருவாக்கலாம். இப்ப விக்கிபீடியாவை தான் பெரும்பாலானோர் எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி தமிழுக்கு உள்ள இதெல்லாம் க்ரால் பண்ணி, அதாவது அதுல இருந்து எடுத்து ஒரு பெரிய கோப்பஸ் செய்யலாம். ஒரு ஸ்பெஷலைஸ்ட் தமிழ் டேட்டா செட்ஸ் அது உருவாக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் தமிழுக்கு வந்துட்டு இலக்கியம் தனியா இருக்கும். அந்த சற்று முன்பு அவங்க சொன்னது மாதிரி பேச்சு மொழி கலக்காம அந்த மாதிரியான ஒன்று இருக்கின்றது. அப்ப இதுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கற்றற்ற ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ற வேலை இருக்குது. இப்ப தமிழ் என்எல்பி லைப்ரரி என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு உறுதியா தெரியல. அப்புறம் டோக்கனைசேஷன் பண்றதுக்கு, பாசர் உருவாக்குறதுக்கு, மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் போன்றவற்றை வந்துட்டு உருவாக்கலாம். அதை நிறைய நண்பர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் நிறைய பெரும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்னா என்எல்பி ரிசர்ச்சுக்கு முதலீடு செய்யணும் கொஞ்சமாவது. ஆனா இப்ப நமக்கு பெரிய அட்வான்டேஜ், பெரிய நன்மை என்னன்னா நுட்பங்கள் வந்துட்டு வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த நுட்பங்களுக்கு அவங்க உதாரணத்துக்கு சொல்றேனே, அவங்க இப்ப ஒரு 100 மில்லியன் செலவு பண்ணாங்கன்னா நம்ம 1 மில்லியன் செலவு பண்ணாலே செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கின்றது. அவங்க ஒரு 10 மில்லியன்னா நம்ம 1 மில்லியன் அந்த மாதிரி. ஆனா இதை செய்வதற்கு கூட பலர் முன் வருவதில்லை. இந்த ஆர்வத்தின் அடிப்படையில தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்கனைசேஷனோ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களோ நிறைய ஆற்றல் வாய்ந்த நுட்பவியல் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க கிட்ட வந்துட்டு இந்த என்எல்பி ரிசர்ச்சுக்கு, இந்த தமிழ் கருவிகளை உருவாக்குறதற்கு, இந்த என்எல்பி ஆய்வுகளை செய்வதற்கு, இந்த தமிழ் லைப்ரரி உருவாக்குவதற்கு இதற்கு இருக்கணும். அடுத்தது வந்துட்டு பயனர்கள் எது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கின்றேன். இந்த பயனர்களோட அந்த அவர்களுடைய கருத்துக்கள், இந்த ஃபீட்பேக்னு சொல்றோமா இல்லையா, அதை வந்து அவங்க நிறைய கொடுக்க வேண்டும். இன்னொன்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அவங்க வந்துட்டு. அப்புறம் இந்த ஒரு பெஞ்ச் மார்க்குக்கு வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரியான நிறைய பணிகளை செய்யலாம். அது ஒரு குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம்னு போட்டுட்டு ஒன்றொன்றாக முடித்து வந்தோம்னா இந்த தமிழுக்கான தற்போதைய பெருமொழி மாதிரிகள் நன்றாக செயல்படுவதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இப்ப ChatGPT-யும் அவங்க மேம்படுத்திக்கிட்டே வராங்க, கிளவுடும் மேம்படுத்திக்கிட்டே வராங்க. முன்பெல்லாம் இப்ப சங்க இலக்கிய பாடலே ஓரளவுக்கு சரியா கொடுக்கின்ற அளவுக்கு அதை வளர்த்து எடுத்திருக்கின்றாங்கன்னு பார்க்கும் பொழுது நாமும் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஆக்ககரமான இந்த பணிகளை செய்தோம்னா தமிழ் பெருமொழி மாதிரி இன்னும் நன்றாக செயல்படும் நான் நினைக்கிறேன். சரி, நல்லது. ஏன்னா அனைவரும் இப்போ ஏறக்கூடிய பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க, நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே இருக்கிற சில கேள்விகள் என்னன்னா, இந்த தமிழ் மொழிக்கு வந்து அது சிறப்பா இன்னும் செய்யாம இருக்க, இன்னும் சிறப்பா அதை செயல்படுத்த முடியலைன்னு தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. இந்த நீங்க சொன்ன இந்த
என்னென்ன செய்யணுன்றது வந்து கூடிய விரைவில் வந்து நடைபெற்றுச்சுன்னா இன்னும் சிறப்பாக நடைபெறும் நினைக்கிறேன். சரி, அது வந்து அதை தொடர்ச்சியாக நம்ம அபிராமி கிட்ட மீண்டும் செல்வோம். இப்போ தற்போதில் உள்ள பெருமொழி மாதிரிகளை கொண்டு எந்த வகையான பயன்பாட்டு கருவிகளை உருவாக்க முடியும்? நமக்கு தெரியுது நமக்கு சில சிக்கல்கள் இருக்கு. அப்போ இன்னும் வந்து அதை சரியாக செயல்படுத்தணும்னு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பெருமொழி மாதிரிகளை கொண்டே நம்ம என்ன வகையான பயன்பாட்டு கருவிகளை உருவாக்கலாம்னு கொஞ்சம் தெரிவிக்க முடியுங்களா? கண்டிப்பா சார். இப்போ இளந்தமிழன் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுல நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு, இருக்கிற LLM எவ்வளவு எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண வைக்கலாம்னா 2 வகையா. முதல் மேஜர் கேட்டகரி. ஒண்ணு, இருக்கிற LLM ஓட எஃபிஷியன்சியை கூட்டலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ அபிநந்தன் ஒருத்தர் ஒரு தமிழ் லாமா அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணார். அது என்னன்னா, இருக்கிற ஒரு லாமா மாடலை எடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா செட்னு ஒன்று அவைலபிளா இருக்கு. இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எப்படி பிஹேவ் பண்ணும், இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எப்படி பிஹேவ் பண்ணும், இத கம்ப்ளீட்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி லாமால ஃபைன் டியூன் பண்ணி தமிழ் லாமான்னு ஒண்ணு கொடுத்தாரு. விச் இஸ் இருக்கிற லாமாவை கொஞ்சம் எஃபிஷியண்டா நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஒரிஜினல் லாமாவை நம்ம டச் பண்ணல. இது ஒரு செகண்டரி மாடல், அதுல இருந்து வந்து ஒரு செகண்டரி மாடல். இது மாதிரி எஃபிஷியண்டா பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, டாஸ்க் ஸ்பெசிபிக்கா எப்படி பண்ணலாம். ஓகே, எல்எல்எம் இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ணும், இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு இருக்கு இல்லையா. அதுல இப்ப நான் ஃபியூ லிஸ்டிங் சொல்றேன். ஒண்ணு, இது மாதிரி ஒரு எல்எல்எம் வச்சு நீங்க ஒரு தமிழ் டியூட்டர் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரீடிங் அசிஸ்டன்ட், உங்களுக்காக அது எழுதும், உங்களுக்காக பேசும். அப்புறம் ரொம்ப கிராமர் டூல்ஸ் லைக் ஸ்பெல் செக்கர், கிராமர் செக்கர், நான் ஒரு எம்டி மெஷின் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம், இது மாதிரி பல்வேறு எல்லாமே அதுல பண்ணலாம். ஏன்னா அதுக்கு இருக்கிற அறிவுன்றது நம்ம வந்து அவ்வளோ அறிவு அதுக்கு இருக்கு. அதை நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்றோம்ன்றதுதான் இதுல சேலஞ்ச். பட் இதுல இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் முந்தி சொன்ன மாதிரி இது மாதிரி நீங்க ஒன்று பண்ணிட்டு இமீடியட்டா அதை வந்து ஒரு டூல் டு யூஸ்ன்னு இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தமிழுக்கு அதுக்கு இருக்கிற கொஞ்சம் லிமிடேஷன்ஸ். நீங்க என்ன பண்ணணும்னா, இது ஒன்று பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு போஸ்ட், நீங்க இப்போ ஒரு மெஷின் டிரான்ஸ்லேஷன் ஃபார் இங்கிலீஷ் டு தமிழ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் டு இங்கிலீஷ் பண்றோம்னா சாட் ஜிபிடி கொடுக்கிற ஆன்சர் 100% எப்பவுமே சரியா இருக்கும்ன்றத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு 70% 80% எனக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கொடுக்குதுன்னா, அதுக்கு மேல ஒரு போஸ்ட் டியூனிங் சொல்லுவாங்க, வர்ற ஆன்சரை ஒரு போஸ்ட் டியூனிங் பண்ணவோ, இல்ல நம்மளோட ஸ்பெல் செக்கர் டூல், சந்தி செக்கர் டூலை வச்சு அதை கரெக்ட் பண்ணவோ, இல்ல நானே வந்து ஒரு ஃபைன் டியூன்டு சிஸ்டம், ஒரு ஸ்பெல் செக்கர் நான் பண்ண போறேன்னா ஒரு ஃபைன் டியூன் டேட்டா செட்டை உருவாக்கி அதை லாமா மேல நான் வந்து திருப்பி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு புது வெர்ஷன் ஆஃப் எல்எல்எம்மோட ஒரு புது வெர்ஷனை வந்து கிரியேட் பண்றதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கிற எல்எல்எம் வச்சு சாத்தியப்படுற விஷயங்கள். எப்போ எல்எல்எம் இங்கிலீஷுக்கு பாரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்பதான் நம்மளால இமீடியட்டா டெப்ளாய் பண்ற அளவு ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்க முடியும். பட் ஸ்டில் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போல. ஆனா இதுல ஒரே ஒரு குறிப்பு என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான ஒரு டேட்டா செட்டை, ஒரு சூப்பர்வைஸ் டேட்டா செட்டை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்கில்டான தமிழ் தெரிந்தவர்களும் லிங்குவிஸ்டும் தேவைப்படுறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு அந்த டேட்டா செட் ஸ்கில்டா அமையுதோ அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா அமையும். சரி, நீங்க இந்த பட்டியல் நீங்க போட்டிருக்கிற அந்த பட்டியலில் உள்ளதே வந்து நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தேவைப்படக்கூடிய செயலிகளாக தான் நீங்க போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விருப்பப்பட இது இந்த பட்டியல் வந்து மீண்டும் காட்ட முடியுங்களா? பயனா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி செயலிகள் தான் வந்து பெரும்பாலும் நமக்கு பயன்பாட்டுக்கு தமிழுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்கின்றது. இதை வந்து ரொம்ப எளிமையா வந்து நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மாடல் வந்து இப்ப பயன்படுத்தலாம்? ஏதாவது ஒரு நீங்க ஒரு சின்ன ஒரு மாதிரி சொல்றீங்களா நீங்க பயன்படுத்துறது? இல்ல சார், நீங்க வந்து லாமா யூஸ் பண்ணலாம் சார். அதாவது மித்த எல்லாத்தையும் விட ஓபன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கிறது வந்து லாமா. அதை பயன்படுத்தினா நம்ம கொஞ்சம் ஈஸியா வந்து பண்ணலாம். மித்தபடி நம்ம பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஏபிஐ நம்ம பயன்படுத்தி பண்ணலாம். ஆமா, ஏபிஐ பயன்படுத்தினா நம்ம யூஸ் பண்றதுக்கு தக்கன அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து போடுவாங்க. பட் இதெல்லாமே வந்து நான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு டூல் உருவாக்குறதுக்கு சொல்றேன். பட் இதுல பாதி ஓரளவு விஷயங்களை சாட் ஜிபிடியே பண்ணும். பட் நீங்க உங்களோட ப்ராம்ப்ட்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நீங்க எவ்வளவு டிஃபைன்டா ஸ்ட்ரக்சர்டா
குடுக்குறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் அதுவே ஓரளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் இப்போதைக்கு. சரி சரி, சிறப்பு. இது நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது பயனா இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து எப்படி நீங்க உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள சில தேடல்கள் இருக்கும் போறோம். இப்போ நிறைய புதிய புதிய செயலிகளும் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த ஏஜென்ட் நாங்க உதவி செய்யறதுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் போல நிறைய வந்திருக்கு. AI agents. ஆக இப்போ தற்போதுல வந்து கூகுளே வந்து இந்த ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது கூட நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். பெரும்பாலான வந்து இலவசமாகவே கிடைக்கின்றது. இந்த மாதிரி ஒரு நீங்க அவங்க சொன்னது போல முதல்ல வந்து அபிராமி சொன்னது போல அந்த ப்ராம்ப்ட் மட்டும் அந்த இப்போ அது ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னே சொல்றாங்க. அப்போ அது மட்டும் நீங்க எப்படி வந்து செய்யறதுன்றதை வந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். நிறைய இருக்கு, நிறைய தளங்களும் இருக்கு. நீங்க வந்து இப்போ குறிப்பா ChatGPT போற LLM கிட்டேயே வந்து எப்படி ப்ராம்ப்ட் செய்யலான்றதையே வந்து நீங்க கேட்கலாம். அவ்வளோ எளிமையா இருக்கு இப்போ பார்க்க போனா. சரி, மிச்ச மகிழ்ச்சி. சரி, இப்போ LLM வந்து இப்போ நம்ம வெளிநாட்டு தமிழ் சார்ந்தது பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க மலேசியாவில் வந்து LLM சார்ந்த வெளியீடுகள் இது வரைக்கும் ஏதாவது உருவாக்கம் செய்திருக்காங்களா இல்லையா? ஒரு இளந்தமிழ் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். எப்படி இருக்கு இதோடைய அறிமுகம்? என்ன முக்கியம் கேட்டீங்க? சரி, இல்ல இப்ப மலேசியாவில் வந்து LLM சார்ந்த வெளியீடுகள் ஏதேனும் இதுவரை உருவாக்கம் எப்படி இருக்கு அந்த வளர்ச்சி? சரி சரி, அதான் நம்ம மலேசியாவில் வந்துட்டு அந்த இடையில வந்துட்டு இல்மு அப்படின்னு சொல்லிட்டு மலாய் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் உருவாக்குனாங்க. அது வந்து எங்களுடைய பல்கலைக்கழகமும் இன்வால்வ் பண்ணாங்க. அது இன்டலெக்ட் லூஹூர் மலேசியா உந்தோமோ அந்த பெயர்ல தான் அந்த இதை வந்து உருவாக்குனாங்க. இது வந்துட்டு முதல் LLM மலேசியாவிலேயே உருவாக்கப்பட்டது. இதோட நம்முடைய இந்த தேவான் பாசரன் புஸ்தகா இவர்களிட்ட இருக்கின்ற இந்த தரவுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மல்டி மாடல் LLM தான் அதை உருவாக்குனாங்க. மல்டி மாடல் LLM உருவாக்குனாங்க. இது என்னன்னா இப்ப நம்முடைய மலேசியா நாட்டில் வந்து ஏஐக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துலேயும் கொண்டு வர்றதுனால குறிப்பா கல்வியில வந்துட்டு இந்த ஏஐ ட்ரிவன் சர்வீஸை அமல்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த இல்முன்றது வந்துட்டு. இன்னொன்று வந்து மாலாம் அப்படின்ற அடிப்படையில ஒன்றை உருவாக்கப்பட்டதா நான் இடையில பார்த்தேன். அதுல வந்து மலாய் மொழியும் இங்கிலீஷும் கலந்த மங்கிலீஷ் என்ற அந்த அடிப்படையிலையும் மென்றினும் தமிழும் இருப்பதாகவும் அது போட்டிருந்தாங்க. அது எனக்கு எவ்வளவு தூரம் தெரியல, ஏன்னா அந்த தகவல் நமக்கு தெரியல. அது ஒன்று. இன்னொன்று மெர்டேக்கா LLM ஒரு ஏஐ அடிப்படையில வந்துட்டு ஒன்றை ஒரு சிறிய குழுவினர் சேர்ந்து உருவாக்குனாங்க. அந்த அடிப்படையில தான் மலேசியாவில் வந்துட்டு இந்த பெருமொழி தரவுகளுக்கான பணி இருக்கின்றது. பல்கலைக்கழகங்கள் இப்ப இணைய தொடங்கி இருக்கின்றார்கள். இப்ப நாமும் இப்போ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த தமிழ் சார்ந்த ஒரு பெருமொழி தரவு உருவாக்குவதற்கு. நான் நினைக்கிறேன் எவ்வளவுதான் இப்பொழுது இருக்கின்ற அந்த மலேசியா LLM இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தா இதுதான். குறிப்பா இது வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜஸ்க்காக நம்முடைய நாட்டின் தேசிய மொழி மலாயா இருப்பதற்காக அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த இல்முன்றது. அந்த இல்மு இன்னும் வெளியிடலன்னு நினைக்கின்றேன். அறிவிச்சாங்க, இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கு. தெரிவிச்சிட்டாங்க, பல முறை தெரிவிச்சிட்டாங்க. இதை வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வமா வெளியிடுகின்ற வாய்ப்பும் இருக்கு அந்த மல்டி மாடல் LLM. சரி சரி, இது வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கா அந்த இல்மு? ஆமா, அது வந்து என்னன்னா பயன்படுத்துகின்றவர்கள் பதிய தான் சொல்லியிருந்தார்கள். நானும் பதிந்து வைத்திருக்கின்றேன். இன்னும் அதை முழுமையை எடுத்து பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. ஆனா அது மல்டி மாடல்னு சொல்லுவ அடிப்படையில அந்த சற்று முன்பு சொன்ன அந்த மாலாம்ல அப்படி வென்றின் தமிழுக்கும் இடம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க எந்த தரவுகள் எடுத்து செய்தாங்கன்றதும் நமக்கு அது உறுதியா தெரியல. அது நான் காத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி, இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இணைந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்க கீழே வந்து இருக்கக்கூடிய இந்த சேட்ல வந்து நீங்க அனுப்பி விடலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். சரி, நம்ம பெரும்பாலான வைக்க பற்றி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இந்த குறிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பை ஒட்டி வந்து இந்த பெருமொழி மாதிரி LLM குறித்து அதிகமான
செயற்பாடுகளை நம்ம கேட்டிருக்கோம். சரி, அபிராமி அவர்களிடம் மீண்டும் நான் போகலான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட வந்து என்னதுன்னா, இப்போ நீங்கள் செய்கிறதுல வந்து அதாவது குறிப்பாக தமிழ் மொழியோடையும் சரி இல்லை மற்ற மொழிகளோடையும் நீங்கள் தொடர்பு பண்ணி செய்யக்கூட நீங்கள் எதிர்கொள்ளும் சில சிக்கல்கள் அது வந்து எப்படி வந்து குறிப்பாக மற்ற பேர் இது வந்து இந்த துறையில் வந்து ஈடுபடலாம்னு நினைப்பாங்க, இந்த மாதிரி செய்யலான்றதை நினைப்பாங்க. நீங்கள் உங்களுடைய இது வரைக்கும் செய்ததுல இருந்து வந்து இது எப்படி வந்து சிறப்பாக கையாளலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு புதியவர்கள் வந்து பெருமொழி மாதிரி கொண்டு தமிழுக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பயன்பாடுகள் கருவிகளாக போட்டிருக்கீங்க. ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வந்து எளிமையாக அவங்க தொடங்கலாம், அதுக்கு என்னென்ன அவங்க வந்து எதிர்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? எளிமையாக நீங்கள் இது வரைக்கும் செய்ததை கொண்டு நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா மற்றவருக்கு உதவியாக இருக்கும். ஓகே சார். இப்போ நான் வந்து இனிஷியலா வந்து ஒரு 10 இயர்ஸாவே NLPல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரூல் பேஸ்ட் அடிப்படையில தான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ரூல்ஸை கொடுத்தோம் வாங்கணும். ஒரு கட்டம் வந்தது, ரூலை தாண்டி நம்மளால போக முடியல, LLM வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறோம். இப்போ LLM யூஸ் பண்றதுக்கு 2 வழி. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க எப்படி யூஸ் பண்றது, ப்ரோக்ராமிங் தெரியாதவங்க எப்படி யூஸ் பண்றது, ரெண்டா பார்ப்போம். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. API கால்ஸ் யூஸ் பண்ணி ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்ற ஒரு தளத்துக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ்க்கு இந்த மாடல்ஸ், வாய்ஸுக்கு இது, டெக்ஸ்டுக்கு இது. அதை நீங்க எடுத்து நீங்களே வந்து இன்புட் கொடுத்து பயன்படுத்தி பார்க்கலாம். ப்ராம்ப்ட் கொடுத்து ஆன்சரை நீங்க வாங்கி பார்க்கலாம். இது வந்து இப்போ வந்து இதை பத்தி தெரியாதவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து ChatGPT மாதிரியான இன்டர்ஃபேஸஸ். இப்போ AI ஏஜென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிங்கே இல்லாம இப்போ N8N அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கோடிங்கே இல்லாம நீங்க வந்து ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணலாம். சரி. அதே மாதிரி RAGன்னு ஒண்ணு இருக்கு, ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரேக் த்ரூ, ஒரு LLM மொழியில ஒரு பிரேக் த்ரூனா அது. அத பத்தி நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்கணும். என்ன? ஓகே சார். எனக்கு வந்து LLMல ஒரு 2 மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. ஒண்ணு வந்து என்னன்னா சார், ட்ரைனிங்க்கு ஒரு கட் ஆஃப் டேட்னு ஒன்று இருந்தது. விச் மீன்ஸ் இப்போ அவங்க ஒரு LLM ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதோட ட்ரைனிங் டேட்டாவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 6 மாசத்துல இந்த உலகத்துல என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்ததோ அது பார்ட் ஆஃப் த ட்ரைனிங்கா இருக்காது. ஸோ நீங்க ChatGPT போய் அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அதால பதில் சொல்ல முடியாது. இதை வந்து ஓவர் கம் பண்ணணும். இது இப்போ ரீசெண்டா ஒரு விமென் கிரிக்கெட்ல இந்தியா வேர்ல்ட் கப் வாங்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுல வராது, ஏன்னா ட்ரைனிங்ல அது பார்க்கல. இது ஒன் ஆஃப் த பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆமா, கட் ஆஃப் டைம் தாண்டி நடந்திருக்கு. இன்னொரு 2வது பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஒருவேளை பதில் தெரியலைனாலும் இல்லாத ஒண்ணு அதுவே ஹாலுசினேட் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லும். நம்ம வந்து இது உண்மை நம்ப வைக்கிற அளவுல ஒரு ஆன்சர் சொல்லும். ரீசெண்டா கூட தமிழ்நாட்டுல அது மாதிரி ஆமா பொய் சொல்லுது, கற்பனை பண்ணி வந்து நிறைய சொல்லுது. நீங்க வந்து ஒரு பாட்டை கொடுத்து இதை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவா வந்து இவர் எழுதினாரு, இங்க எழுதினாரு, இந்த வருஷத்துல எழுதினாருன்னு ஒரு பேராகிராஃப் கொடுக்கும்போது நம்ம we tend to believe, அது நம்ம நம்பிடுவோம். இந்த 2 மிகப்பெரிய பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு உள்ள வந்த கான்செப்ட் தான் இந்த ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். இது இப்போ இதை பயன்படுத்தி இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நீங்க ChatGPTல போய் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒண்ணு, நீங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே ChatGPT பதில் சொல்லும். பக்கத்துலயே வெப் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது அதுகிட்ட இல்லாத டீடைல நீங்க கேட்டீங்கன்னா உடனே அதுவே வந்து என்ன பண்ணிருன்னா வெப்புக்கு, நம்மளோட சைட்ல போய் கேள்விக்கு போய் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு வந்து நமக்கு பதில் சொல்லும். இந்த பதில் வந்து LLMல இருந்து வரல, வெப்சைட்ஸ்ல இருந்து வருது. சோ இந்த LLMக்கும் ஹியூமனுக்கும் நடுவுல ஒரு காம்பனன்ட்ட வைக்கிறாங்க, அதுதான் இந்த RAG காம்பனன்ட். அதாவது இது ஒரு நாலேஜ் சோர்ஸ், இது ஒரு நாலேஜ் சோர்ஸ். இதுல வந்து ஒரு நமக்கு தேவையான இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தமிழ்நாடு இருக்கு, இப்போ ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சாட் பாட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த டூரிசம் டிபார்ட்மெண்டோட பேக்கேஜஸ், இவங்களோட பிரைஸ் எதுவுமே LLM பார்த்திருக்காது. இவங்களோட பிரைவேட் டேட்டா அது. இதை வந்து LLM பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப அவங்களால எப்படி அந்த சாட் பாட்டை வந்து உருவாக்க முடியும்? LLM ஆல பதில் சொல்ல முடியாது. இந்த இடத்துல RAGன்ற கான்செப்ட்ல இவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு நாலேஜ் சோர்ஸா இவங்களோட சிஸ்டம்ல வச்சிருவாங்க.
யூசர் ஒரு கேள்வி கேட்கும் போது டைரக்டா எல்எல்எம்க்கு போகாது. இந்த நாலேஜ் அவங்களுடைய சோர்ஸுக்கு போய் என்னெல்லாம் தரவுகள் இது சார்ந்து இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு எல்எல்எம் போகும். எல்எல்எம்க்கு என்ன ஒரு ஃபைன் இது இருக்குன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும், அதோட பதில சொல்ல தெரியும். அந்த 2 டீடைலிங்கும் அதுல இருந்து எடுத்துட்டு நாலேஜ் இதுல இருந்து எடுத்துட்டு தான் நமக்கு ஒரு ஆன்சர் தரும்போது அது வந்து ரொம்ப ரிலையபிள் ஆன்சராகவும் இருக்கும், ஆத்தென்டிக்கான ஆன்சராகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேக்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இது வந்ததுனாலதான் எல்லாரும் வந்து இப்போ ஒரு சாட்பாட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கிரியேட் பண்ண முடியுது. இப்ப நீங்க உங்களுக்கு வேணா ஒரு சாட்பாட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா 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 எளிமையா பண்ண முடியுது. இப்போ ஒரு பிடிஎஃப் இருக்கு, அந்த பிடிஎஃப் வந்து ஒரு 500 பக்கம் பிடிஎஃப் உங்களால படிக்கிறவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த நாலேஜ் சோர்ஸ்ல நீங்க அந்த பிடிஎஃப் போட்டுட்டு எல்எல்எம் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப்ல இருந்து அதுவே பதில் தரும். சரி, அருமை அருமை. இது நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இது இது எளிமையா இருக்கும். அதாவது இது மிகப்பெரிய பயனா இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டா வச்சிருப்பாங்க, குறிப்பா நிறைய அவங்க கோப்புகள் வச்சிருப்பாங்க, நிறைய ஆவணங்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இப்போ இதையே வந்து அவங்க வந்து அவங்களுடைய லோக்கல் மாடலா அவங்க அந்த ஒரு லோக்கல் நாலேஜ் பேஸா அது அவங்க சேமிச்சுட்டு இவங்களே ஒரு சேட்பாட் வந்து உருவாக்கி கொண்டு வரக்கூடிய, குறிப்பாக இப்போ ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்களுக்கு தேவையான கேள்விகளை வந்து இவங்க சார்ந்த கேள்விகளையே வந்து பதிலளிக்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரேக் வந்து மிக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி நினைக்கிறேன். இது மிகப்பெரிய இந்த ரேக் பற்றி என்ன ரொம்ப புதிதானதாக இருக்குது. இப்போ பார்க்க போனால் பயனாகவும் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உமா அவர்களிடம் மீண்டும் செல்வோம், நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இருக்குது. நம்ம செய்யறிவு திறன் வந்து முதல்ல தமிழுக்கு வந்து ஏன் தேவைன்றதை பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக நீங்கள் செய்யக்கூடிய, ஏன்னா நீங்களும் நீண்ட காலமாக இதில் நிறைய பயணம் செஞ்சுருக்கீங்க, பணியாற்றிருக்கீங்க. உங்களுடைய அடிப்படையை குறிப்பாக இந்த கணினி மொழியில் இருக்கிறதுனால தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் ஏன் இது அதிகமாக தேவைப்படுதுன்னு சில உங்களுடைய நீங்க செய்யறத வைத்துக்கொண்டு நீங்க விளக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி. இப்ப குறிப்பா நாங்க வந்து தமிழுக்கான மொழி கருவிகளை நிறைய உருவாக்கி இருக்கோம். உதாரணமா இந்த சொற்பிழை திருத்தி, சந்திப்பிழை திருத்தி, இலக்கண திருத்தி, இது எல்லாமே நாங்க இப்ப உருவாக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 95 விழுக்காடு வந்து எல்லாமே விதிமுறைகளின் அடிப்படையில தான் நாங்க உருவாக்கியிருக்கோம். ஒரு சொல்ல கொடுக்கும் போது அது வந்து சரியா இருக்கா, இல்ல படித்து பார்த்தான் அப்படின்ற அந்த ஒரு இது அந்த வாக்கியத்தை கொடுக்கும் போது அதுல சந்தி போடணுமா போடக்கூடாதா, தவறா போட்டிருந்தா அதை எடுக்கணும். இந்த மாதிரி சொற்பிழை திருத்தி, சந்திப்பிழை திருத்தி உள்ளிட்ட மொழி கருவிகள் குறிப்பா தமிழுக்கு உருவாக்கி இருக்கும் விதிமுறைகளின் அடிப்படையில. இப்ப எங்களுக்கு எந்த இடத்துல சிக்கல் வருதுன்றத ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவன் கடலை பார்த்தான், அவன் கடலை பார்த்தான். இந்த இடத்துல வந்து கடலை பார்த்தான் இப்ப நான் போடணுமா போடக்கூடாதா அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பார்த்தான்னும் போது அவன் கடலை தான் பார்த்திருக்கான் அப்படின்றது தெரியும். ஆனா ஒரு கணினி வந்து இதால அதுக்கு சுயமா முடிவெடுக்க முடியல. ஏன்னா இது கடலை பார்த்தான்றது வந்து கடல் அப்படின்றது வந்து சி, கடல் கூட்டல் ஐயா, இல்லைன்னா கடலையே இருக்கு, அவன் வேர்க்கடலை பார்த்தான். நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் ஐகாரம் கேடும் அந்த மாதிரியான சில நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்கு. அப்ப அவன் கடலை பார்த்தான், கடலை தின்றான்னு வச்சுக்கோ, ஒரு இடத்துல போடணும், ஒரு இடத்துல போடக்கூடாது. அப்ப இந்த முடிவை வந்து கணினி வந்து சுயமா எடுக்க முடியல. அப்ப நாம இதை வந்து பயனர்கிட்ட போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான பொருள் மயக்கங்கள் வந்து தமிழ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நூற்றுக்கணக்கான சொற்கள், அதனோட புதைநிலை வேற மாதிரி இருக்கும், புறநிலையில பார்க்கும்போது ஒன்றாவே தெரியும். நான் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறேன், இந்த இடத்துல வேலை பார்க்கிறேன் ஒற்று போடக்கூடாது. ஆனா நான் முருகன் கையில் இருந்த வேலை பார்த்தேன், அந்த இடத்துல ஒற்று போடணும். ஏன்னா அது வந்து வேலை. முருகன் கையில் இருந்த வேலை பார்த்தேன், அந்த இடத்துல ஒற்று போடணும். அப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வந்து அதுலயும் குறிப்பா சந்தின்றது வந்து மொழியில வந்து பல நிலைகளை நாங்க பார்ப்போம். ஒரு எழுத்துக்களை பத்தி படிக்கிறது, ஒளியனியல், உருபனியல், தொடரியல், பொருண்மையல் சொல்லிட்டு பல்வேறு நிலைகள் இருக்கு.
தமிழ்ல இருக்கக்கூடிய சந்தி அப்படின்றது வந்து இது எல்லா நிலைகளிலும் சேர்ந்த ஒரு பினாமினா. இது எல்லா அறிவும் இருந்தாதான் இந்த சந்தி போடணுமா போடக்கூடாதா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்ப தமிழுக்கான ஆய்வுகள் வந்து ரொம்ப தொடக்க நிலையில இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்மளால விதிமுறைகளின் அடிப்படையில போக முடியல. அப்ப இந்த இடத்துல எல்எல்எம்மோட பெரிய பலம் என்னன்னாக்கா அது வந்து அந்த லாங் கான்டெக்ஸ்ட் விண்டோ, அதனுடைய கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால சூழல் சார்ந்த பயன்பாடுகளுக்கு வந்து அதை வந்து ரொம்ப நல்லா பொருத்தமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து சந்தி போடணுமா போடக்கூடாதா அப்படின்ற ஒரு முடிவை கணினி வந்து தானா எடுக்கணும் அப்படின்னும் போது இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபைன் டியூனிங் தமிழுக்கு இப்ப ஆரம்பத்திலே எப்படி சொல்லியிருந்தாங்க, தமிழ்ல கிடைக்கக்கூடிய டேட்டாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கு, அது வந்து எல்லாமே வந்து துல்லியமான தரவுகள் இல்ல. அப்ப ஒரு மாடலை எடுத்து ஒரு மாடலை எடுத்து நம்ம தமிழுக்கு தேவையான இப்ப ஒரு டாஸ்க் ஸ்பெசிபிக்கா இப்ப சந்திக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மாடலை எடுத்து தமிழுக்கான சந்தி விதிகளை அது நுட்பமா அறியக்கூடிய அளவுல அது தானா எந்தெந்த இடத்துல போடணும் போடக்கூடாது அப்படின்ற அந்த ட்ரைனிங்கை நாம அதுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல அந்த மாடலே வந்து இந்த இடத்துல வந்து அந்த சூழலை வச்சுக்கிட்டு அலுவலகத்தில் வேலை பார்த்தேன் அப்படின்னும் போது ஒற்று போடக்கூடாது, முருகன் கையில் இருந்த வேலை பார்த்தேன் அப்படின்னும் போது ஒற்று போடணும் அப்படின்றத வந்து பயனர்கிட்ட கேட்காமலேயே கணினி தானாகவே அந்த முடிவை எடுக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு வகையில வந்து இந்த எல்எல்எம்மோட பயன்பாடு வந்து தமிழுக்கு நிறையவே தேவைப்படக்கூடிய சூழல் தான் இப்போதைக்கு. சரி சரி, அருமை அருமை. சரி, நினைக்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு பயனான ஒரு இன்றைய ஒரு நாள் வந்து பயனாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக இவங்களுடைய அனுபவங்கள் வந்து மிகப்பெரியது. அதனால தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து இவர்களை நம்ம அழைத்திருந்தோம். இருக்கக்கூட மிக்க நன்றி உமா அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்கும் வேலையில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நிறைய அவங்க பகிர்ந்துருந்தாங்க. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அதை பற்றி பேசணுமா அது பாடு போய்கிட்டே இருக்கோம். நம்ம காலத்தின் கட்டாயத்தினால நம்ம இங்கு ஆனால் இன்றைக்கி கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு பயனானதாக இருக்கும். மீண்டும் வேலையில் நம்ம அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சீமா இளந்தமிழ் அவர்களிடம் வந்து இறுதியாக இன்றைய இந்த நிகழ்ச்சியோடைய முடிவு, அதாவது ஏன் இந்த பெருமொழி மாதிரியை வந்து தேவை வந்து நமக்கு இருக்குன்றதை சுருக்கமாக அவர் சொல்லிட்டாருன்னா நம்மளுடைய முடிவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நல்லது. இப்பொழுது எல்லாருமே பெருமொழி மாதிரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த சற்று முன்பு சொன்னது போல இந்த பெருமொழி மாதிரி வந்து ஏஐயோட ஒரு சப்செட் என்றே சொல்லலாம். அதுல வந்துட்டு டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் அது முடிச்சிட்ட பிறகு இது. ஆனா இப்ப இதை வந்து சமூகம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதற்கு வந்து அபியை போன்ற உமாவை போன்றவர்கள் இன்னும் பெரும் பெரும் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாருமே இது தொடர்பான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். மலேசியாவிற்கும் அது வந்து மிக ஒரு முக்கியமான ஒன்று. நன்றிமா. மலேசியாவுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மட்டுமே செயற்கை நுண்ணறிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஏன்னா சேட் ஜிபிடியை பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு தெரிகின்றது. ஆனா அந்த சேட் ஜிபிடி பின்னால் இருக்கின்ற அந்த பெரும் அல்கரிதம் அதை இயக்குன்றது வந்துட்டு இப்ப ஏஜென்ட் மூலமாகவே நாம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு எல்லாமே வந்திருக்கின்றது. இதை வந்து சமூகம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கு ஏற்ற மொழி தரவுகள் இருக்கு. இப்ப தனியா தமிழுக்கென்று ஒரு எல்எல்எம் செய்வது கிடையாது. நிறைய எல்லா மொழிகளையும் உள்ளடக்கிய ஒன்றுலதான் இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்துட்டு அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த தேவையும் மலேசியாவிற்கு இருக்கிறது. இதனை நோக்கியும் நம்முடைய செயற்கை நுண்ணறிவு மாநாடு இதனை நோக்கியும் சென்று கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள், நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த ஆய்வுல ஈடுபட வேண்டும். காரணம் இப்ப இருக்கின்ற இந்த கருவி கரணங்களை வைத்து ஒரு நிரல் செய்கின்றவர், அதாவது கோடிங் தெரியாம கோடிங் செய்யற அந்த வேலையையும் இவர்கள் மிக சுலபமாக செய்ய முடிகின்றது. அன்னைக்கு கூட நான் அந்த ஆன்டி கிராவிட்டியை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அதுல செய்யக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் பார்த்து
ரொம்ப வியந்து போனேன். எனவே அபியை போன்ற, உமாவை போன்ற அறிவார்ந்த பெருமக்கள் நம்ம சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இதனை போன்று மாணவ செல்வங்களும் இந்த அடியை பின்பற்றி கணினி மொழியியல், செயற்கை நுண்ணறிவு இந்த ஆய்வுகளை ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரி, நன்றி. நம்மளுடைய இந்த தொடரினோட இறுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஆண்டோடைய இறுதி தொடராகவும் இது இருக்கின்றது. மிக பயன்மிக்க ஒன்றாக இருந்திருக்கும் நம்புறோம். ஏன்னா இந்த வளர்ச்சி, குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவுடைய செய்யறிவு திறனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா GPT 5.2 வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அவ்வளோ வேகமாக, குறிப்பாக இப்போ வந்து முன்பெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆண்டு கணக்கில் எடுக்கும், இல்லை சில மாதம் கணக்கில் எடுக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஏதாவது ஒன்று வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இந்த பயணத்தில் வந்து நம்ம விடுபட்டுறக்கூடாது. தொடர்ந்து இதோடு சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய நடக்கக்கூடிய இந்த பயணத்தில் வந்து நம்மளும் ஒரு பகுதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த செய்யறிவு திற உரைத்தொடரை வந்து இந்த ஆண்டு முழுக்க நம்ம செய்திருந்தோம். 12 தொடர்களாக இந்த ஆண்டு முழுவதும் செய்து முடித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே வேலையில் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டு முதல் வந்து வேறு ஒரு பணியை நம்ம செய்யறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கணும். விரைவாக நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம். குறிப்பா நம்மளுடைய மலாயா பல்கலைக்கழக மாணவர்கள் தான், அதுவும் குறிப்பா மொழியியல் புல மாணவ செல்வங்கள் தான் ரொம்ப பயன்பெற்றாங்க இந்த 12. சரி, மகிழ்ச்சி. அவங்க ஒவ்வொரு மாதமும் நினைக்கிறேன் தொடர்ந்து கலந்துருக்காங்க நினைக்கிறேன். நிறைய பயன்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது அது மட்டும் இல்லாமல் கலந்து கொண்ட மற்ற அனைவருக்குமே நிறைய ஆசிரியர்கள் கலந்துருக்கீங்க, பேராசிரியர்கள் கலந்துருக்காங்க, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்களும் கலந்துருக்காங்க, வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா வந்து தெய்வசுந்தரம் ஐயா வந்து பின்னாலே இருந்து நம்மளுடைய ஒரு பக்கம் வந்து இயக்கிக்கிட்டாங்க, இது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கப்போனா தொடக்கம் அவர் தான் தொடங்கி வைத்தார். அந்த வழியில் வந்து இந்த 12வது நிகழ்ச்சியை வேலையில் வந்து மிக சிறப்பாக முடிவெடுப்பதில் வந்து மிக மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம விடை பெற்றுக் கொள்வோம். வந்து கலந்து கொண்ட மீண்டும் நம்மளுடன் வந்து இணைந்த அவங்க நேரத்தை வந்து நிறைய பணியில் இருக்காங்க. நமக்காக வந்து இணைந்த உமாதேவி அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்குமே மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்ற அனைவருக்குமே வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி.